மகாபெரிவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா அழகாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வாஸ்துபடி தான் வீடு கட்டணும், ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதனுடைய இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து பழையபடியே மாறிடுது, என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டைமும் நாங்கள் மாற்றி மாற்றி கட்ட முடியாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க, வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து பணம் நிறைய வரணும் அந்த வீட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்க, எங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? என்ன வழிபாடு அப்படின்னாக்கா வெற்றிலை தீபம் தான். முருகரை நினச்சி நீங்கள் வாஸ்து குறைபாடுக்கு ஏற்றணும் அப்படின்னா 6 எண்ணிக்கையில் வெற்றிலை எடுத்துக்குங்க. செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றுங்க. ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. திரும்ப நம்ம அதே மாதிரி செய்யணும். ஒரு மண்டலம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து சக்தி அதிகம். எல்லாராலையும் ஒரு மண்டலம் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது. தினமும் 6 வெற்றிலை வச்சு ஏற்ற முடியுமான்னு கேட்டாலும் ஏற்ற முடியாது இல்லைங்களா? 6 வெற்றிலை வச்சு, வெற்றிலையுடைய நுனி வந்து வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். காம்பை கிள்ளிடுங்க. அந்த 6 வெற்றிலைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மண் அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே நெய் தீபம் போடுங்க. இது காலையில் 6லேருந்து 7க்குள்ளார செஞ்சிடணும், தினமும் எந்த நாளாக இருந்தாலும். இல்லை எங்களால் இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதத்துக்கு 9 நாட்கள் ஏற்றலாம், இல்லைனா வாரத்துக்கு 2 நாட்கள் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு 2 நாட்கள்னால் உங்கள் சௌகரியப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். செவ்வாய் வெள்ளின்னு எடுத்துக்கோங்க, இல்லையா திங்கட்கிழமை வியாழக்கிழமைன்னு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த நாள் உகந்த நாள்னு தோணுதோ அந்த நாளில் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம்னு தோணுதோ அந்த தெய்வத்தை நினச்சிக்குங்க. தெய்வத்தை நினச்சிட்டு 2 வெற்றிலை மட்டும் எடுத்துக்குங்க. காம்பை கிள்ளிடுங்க. வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்த மாதிரி நுனியை வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் வைங்க வெற்றிலைக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் தீபம் போடுங்க, நெய் தீபமாக போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தன்னால் விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் 2 நாள் எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு 9 நாட்கள் தொடர்ந்து ஏற்றிடுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். ஒரு சிலர்லாம் இப்படியே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு போக எனக்கு பிடிக்கலை, எங்கள் வீட்டுக்கு போனால் ஏன் வீட்டுக்கு போகிறோன்னு யோசிக்கிறோம், வெளியிலே இருந்துடலான்னு தோணுது, வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்க மாட்டேங்குது, நல்ல காரியங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நடக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு கடைசியில் நின்று போயிடுது, எங்களுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போகுது, எங்களால் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியிலே வர முடியல, ஒரு பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நல்லா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம், நல்லா எல்லாமே செய்கிறோம், பூஜையெல்லாம் போட்டு தான் ஆரம்பிக்கிறோம், ஆனால் பார்த்திங்கன்னா திரும்ப தடைகள் வந்துடுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து இதை சொல்கிறோம். சாஸ்திரப்படி வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை. இந்த தீபம் நீங்கள் போட்டுட்டு வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே விலகும், குறைபாடுகள் விலகும். அப்போது நமக்கு தேவைகள் என்னவோ அது எல்லாமே சரி செய்யப்படும். ரொம்ப எளிமையான வழி தான். நீங்கள் மந்திரம் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ இல்லை குல தெய்வமோ எந்த தெய்வத்தை வேணாலும் நினச்சி நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை வீட்டிலே போடலாம். எங்கள் வீட்டில் போட்டால் எனக்கு சரி வராதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீடு சரியாகணும்னு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில்லையோ இல்லை எந்த கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலில் கூட நீங்கள் காலையில் 6லேருந்து 7க்குள்ளே செஞ்சிடலாம். கோயில்லையும் செய்யலாம், வீட்டிலையும் செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு இது. நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், வாஸ்து பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை என்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு. உங்கள் ஜோதிடம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். நன்றி, வணக்கம்.